மூன்றாவது, அந்த ஏற்ற காலம் வரும்போது அவர் உங்களை உயர்த்துவார். அவர்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள்ள ஒண்ணு சொல்றேன், உங்களை உறுதிப்படுத்த சொல்றேன். நீங்க தேவனுடைய கரத்தை சாதாரணமா நினைக்காதீங்க. கர்த்தருடைய கரத்துல இருந்தா, கர்த்தருடைய கரம் உறுதி உள்ளது. அவர் கைக்குள்ள இருந்தா வேதம் சொல்லுகிறது, அவருடைய கரத்தில் இருக்கிற உங்களை ஒருவனும் பறித்துக் கொள்ள முடியாது. யாராலே உங்களை எடுத்து போட முடியாது. ஏன்னா நீங்க இருக்கிறது எங்க? அவருடைய கரத்துக்குள்ள. அந்த நம்பிக்கையில இருங்க. வண்டி ஓட்டும் போது நான் வண்டி ஓட்டிட்டு போறேன் இல்ல, அவர் கையில இருக்கேன், அவர் கொண்டு வரார். அப்படி நம்புங்க. புரியுதா? நடந்து போகும்போதும் சரி, வீட்டுல சமையல் பண்ணும் போதும் சரி, ஏன் படுத்து தூங்கும் போதும் சரி, உங்க மனசுக்குள்ள என்ன இருக்கட்டும், நான் எங்க இருக்கேன்? இந்த கையில் இருக்கிற என்னை யாராலையும் நிச்சய முடியாது, பறித்து கொள்ள முடியாது. அவர் கைக்குள்ள இருக்கிற வரைக்கும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது.